ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு உளுந்து வச்சு எப்படி லட்டு செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த லட்டில் அதிகமான புரதச்சத்து இருக்குது. பெண்கள் குறிப்பாக வளர்கிற குழந்தைகள் டெய்லி இந்த லட்டை ஒன்று எடுத்துக்கிட்டால் அவங்களோட எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான லட்டை எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாரம்பரியமான உணவு சமைக்கும் போது ஒன்று மண் பாத்திரத்தில் சமைக்கணும், அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் சமைக்கணும். நான் இன்றைக்கி இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானோன்னு 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து சேர்க்குறது என்னத்துக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு உளுந்து எந்த அளவுக்கு நல்லா வறுபட்டிருக்கு, நல்லா பொன்னிறமாகுதுன்னு நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வெள்ளை உளுந்து சேர்க்குறது. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டிருக்குது, நல்லா தெரியுது, நல்லா பொன் நிறமாகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாதான் பொட்டுக்கல்லையோட வாசமும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கல்லையில் அதிகமான புரதச்சத்து இருக்குது, அதே நேரத்தில் கருப்பு உளுந்துலேயும் அதிகமான புரதச்சத்து இருக்குது. இந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த ஒரு பொருட்களை வச்சு லட்டு செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். டேஸ்ட்டும் அதே மாதிரி இந்த லட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஏலக்காய் நல்லா பெலூன் மாதிரி உப்பி வந்தோன்னே அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச எல்லா சாமான்களும் நல்லா சூடு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி முதல்ல ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் அதே கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னு நான் ஏற்கனவே 1/4 கப் அளவுக்கு பாதாம் முந்திரி 2த்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்ச சாமான்களாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2-3 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல இப்போ பாருங்கள், 2-3 சுற்றி எடுத்து வச்சு இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இனிப்பு சரியாக இருக்குது. இதை ஒரு தாம்பாளத்துக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸை நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் சேர்த்த பிறகு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவுலேயும் இந்த நெய் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம நெய் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்க போகிறதுல இன்னும் ஆரோக்கியமாக இந்த லட்டு இருக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி லட்டு பிடிக்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பதமாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவை 3ஆக பிரிச்சுக்கோங்க. அப்படி இல்லை 2ஆக பிரித்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாக நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு நெய்யை ஊற்றி தான் லட்டு பிடிப்போம். ஆனால் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த உளுந்து லட்டை நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மீதி உள்ள மாவுலையும் இதே மாதிரி லட்டை பிடிச்சி ஒரு பக்கத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு. நம்ம சேர்த்த பருப்புக்கு 25 லட்டு எனக்கு வந்திருக்கு. மீடியம் சைஸில் தான் நான் லட்டு பிடிச்சிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப ஈஸியாக, சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப ஆரோக்கியமான லட்டு வீட்டிலே ரொம்ப எளிமையாக செஞ்சாச்சு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உளுந்தோட சத்து, அதே நேரத்தில் பொட்டுக்கல்லையில் உள்ள சத்து, 2த்துலேயும் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நம்ம சேர்த்த எண்ணெயில் அதிகமான அயன் சத்து, கால்சியம் சத்து, அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா சீராக வச்சுருக்கிறது உதவி செய்யும். ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெய் ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த லட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமாக
ஆரோக்கியமான குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கும் போது ஒன்று எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.